ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெஸ்ட் யாராவது வந்தால் கூட கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாஹி துக்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாஹி துக்டா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுள்ள மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்றால எல்லா பொருளையும் கூட குறைச்சி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் நம்மளுக்கு. இப்போ இதில் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ இதோட எட்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். எட்ஜஸ் கட் பண்ணி செய்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையே நம்ம வந்து ட்ரையாங்கிளாக 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நம்ம குங்குமப்பூ வந்து பாலில் தனியாக கரைச்சி கூட சேர்க்கலாம். இது வந்து நம்ம நல்லா கொதித்து வற்ற வைக்க போகிறோங்கிறதுனால இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரப்டி ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 40 மினிட்ஸாக தான் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சைடில் இந்த ஆடெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா பாதியாக சுண்டி வந்துருச்சு. நல்லா ஆடெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம் அண்ட் கேஷ்நட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பிஸ்தா, வால்நட் இதனால ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம ஆரம்பத்திலே சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியாது, அதிகமாக சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பால் நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட ரப்டி சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னொரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா பாகு கன்சிஸ்டன்சி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சுகர் வந்து கரைஞ்சாலே நம்மளுக்கு போதும். பார்த்திங்கன்னா அந்த சுகர்லாம் கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ரபடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின 1 லிட்டர் பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டு மட்டும் ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ இதை நல்லா ப்ரெட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, நம்ம கலர் வந்து சட்டுன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து போட்டதும் கொஞ்சம் நேரத்தையும் நல்லா மாற்றி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகர் சிரப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி மாற்றி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி போட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணதும் இதுக்கு மேலே நம்மளோட ரபடியை ஊற்றிடலாம். க்ரீமியாக நல்லா கலர் எல்லாம் சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. கெஸ்ட் யாராவது வந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ஷாஹி துக்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.